காதல் பிசாச காதல் பிசா ஏதோ சலுக்கியம் பருவா இல்லை காதல் பிசாச ஏதோ சலுக்கியம் பருவா இல்லை ஒரு மந்தையில் 2 ஆடுகள் 2 டொங்காஸ் போட முடியவில்லை கல்லை உடைத்தாலும் நீர் வரும் பாறை வனங்களோ அழகான ஆலாப்புழாக்கல்லா கண்ட முட்டும் எந்த மடையனோ ஒத்தா சொன்னானே பெண்ணை மயிலையே ஏண்டா டே ராதா ராதா இந்த பாட்டுல டொங்காசுன்னா வருமா உன் சரி போலதான் மொத்தம் ஈரம் சத்தம் கேக்குதடி பார்த்தா தங்கத்தை கூட உன் கொலுசு சத்தம் என்னத்தான் பிள்ளைகளுக்கு தடி உன் சரி போலதான் நான் தொட்டா நெஞ்சு புண்ணாகுதே பொன்மேனி என்னாகும் நக்கறதுக்கு நடந்து போறேன் 18 வயசில் என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன சாரி மேடம் நான் பீச் போறட்டான்னு நினைச்சேன் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் தோட்டத்தில் குருவி சத்தம் கண்ணு போட்டு நீ சத்தம் நீ எல்லாம் அண்ணனா அந்த ஐயோ வலிக்குது காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவு செய்ய கனவச்சான் கனவைக்க வந்த மச்சான் கனவுக்குள்ள கைய வச்சான் உங்க வீட்டு திண்ணையில இதுக்கு தாண்டி மண்டி ஓட்டேன் காக்கி சட்டை போட்ட மச்சான் கனவுக்குள்ள நெருங்கி 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 பழகும் மணியண்டா மச்சான் இருக்கு மச்சான் ஆயிட்டடா மணியண்டா மத்த பொம்பளைய பார்த்தா நான் வெறிச்சு வெறிச்சு ஓடுவேன் இப்ப ஆளு நல்லா நீ குறைக்காரனுக்கு டப்பு கொடுப்பாங்க ஏன் தங்கச்சி அப்படித்தான்டா இருப்பா அப்படியாடா மச்சான் மச்சான் ஒரு 5 நிமிஷம் மாமா வேலை வருவேன் ஒன்னும் பிரச்சனை நோ ப்ராப்ளம் நீ அண்ணனால மாமாவா இருக்க உன்னை பிச்சு பிச்சு உன்னை முண்டமாக்கிறேன் முண்டமாக்குறீங்களா தங்கச்சியை கட்டி பிடிக்க அண்ணன் மியூசிக் போறேன் பாரு என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஏதாச்சும் நடக்கட்டும் ஜெயபிரியா இங்க ராதாகிருஷ்ணா பத்தா பேச சொல்றோம் பேசுறீங்க எங்க ஆத்தா உங்களுக்கு என்ன வேணும் உங்க ஆத்தா எனக்கு வந்து பலே லவர் உங்க ஆத்தாவை நான் டான்ஸ்ல கட்டி பிடிச்சு பிணைவேன் எது பரோட்டாவுக்கு மாவு ஆனா ஆனா உங்க ஆத்தாவோட உனக்கு சிமெண்ட் முடாக்கு ராம்கோவா டால்மியாவா ரொம்ப வலிக்குதா மெதுவா செய்யவா இங்க இருக்கக்கூடிய ஆம்பளை இளவட்டத்துல நேரம் ஒரு 75 பேருக்கு நீர் கசு ஏற்படும் உன்னுடைய கப்ளிங் அந்த அட்டாக்கலால் லாக் அப்படின்னு லாக் போட்டு உள்ள வந்து ரிங் ரிங்கா எதுவுமே தெரியாம ஒத்த புள்ள பார்த்தா வா என் அருகில் வா சம்பளம் இதுதான் பக்கத்து வீட்டுக்காரன் டிவியை போய் ஜன்னல்ல ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்னது அண்ணே சொந்த டிவிக்காரன் இப்படி உட்காந்துருப்பேன் வெளியே பாக்குறேன் குதிச்சுக்கிட்டே இருப்பேன் டேய் மச்சான் தங்கச்சியை நல்லா கட்டி பிடிக்கிறடா சும்மா மாடாது மானகட்ட குடும்பமா என் தங்கச்சி என் நகை நட்டுலாம் போட்டு
ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன்னு சொன்ன அண்ணனை கேள்விப்பட்டிருக்கேன். என் தங்கச்சி நல்லா கட்டி பிடிக்க சொல்றிய. எங்க ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி, அப்பலாம் பேசாதீங்க. உங்களுடைய எச்சுக்கல முடியலாம். நீ அந்த நாயை விட்டு உன்னை தவ விட்டு. ஏ மச்சான், கட்டி பிடிக்கிறதா கட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும். இந்த முடி வெட்டு எங்கேதான்டா வெட்டுவேன் அப்படியே? சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கா. கிண்ணி கோழி மண்டை. என்னைய பத்தி பேசுறீங்க? நீங்க மண்டைய பத்தி வெட்டுறதுக்கு பேசுறீங்க? 600 ரூபாய் 700 ரூபாய் செலவழிக்கணும், 250 ரூபாய் கொடுக்கணும். நான் அப்படி கிடையாது. எதுக்கு? வெறும் 33 ரூபாய் தான். செம்பரியாட்டு வெட்டு. மச்சான், நாளைக்கு என்ன கூட்டி கொண்டு வெட்டி விடுறா. உன்னை சுத்தமா மொட்டை ஏன் அடிக்க மண்டை நல்லா? தம்பி. உனக்கு அந்த ஏய், மஞ்சு மிட்டாய் வியாபாரம் பார்க்குறாங்க. சுத்தம் பண்ணி கேக்குது வண்டியா? கௌசல்யா சுப்ரபாத சந்தியா பிரசதத்தே புஷ்பித்த மனசா மூலா கற்பித்த செல்வமா. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். எங்கேயும் மணி நீ அடிக்குது. பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓம் அக்னி போக கபலிங்க சொல்ற. ஓம் கிரிம் சொல்ற சுராத்திரமுத. ஓம் கிரிமி சொல்ற சுராத்திரமேந்திர. ஓம் கிரிமி சொல்ற கேந்திரம் சப்த கருத்ரம் சேத்திரம் தேவ சோதரம. ஓம் கிரிமி சொல்ற விநாயகர் கிரிம் சொல்ற. ஓம் மேல வரப்போது புலக்க போறேன். மாதந்திராம்ச திரிந்திரம் தேச சூடம சந்திர மரதமணி நமரந்திரம் தேம்யா. ஓம் கிரிமி சொல்ற திருநேர்மையா. ஓம் கிரிம் தாசி மாத்ரம். ஓம் தினம் போது போதும் 31 ஜப்பலுக்கு நல்லா பண்றேன். ஓம் தினம் திராஜன் போதும் நல்ல பிள்ளைய கட்டி பிடிக்கும் போது வந்துட்டேன். என்ன பையன் மறந்த முடியும் அழகு பையன். அவனை காசு வட்டி போட்டு கொலைய அக்க போறேன். பைசெட்டு பக்கம் போகாத. ஏற்கனவே கரண்ட் புல்லுக்கு ஏறி போச்சு. கரண்ட் இல்லாம அது பண்றேன். மரியாதை போய் மணியை வச்சுட்டு போதும். சூடம் சூடம் அமர போதும். வாமுக்கு சாரி, அடி உண்மையிலேயே வட்டுருச்சு. கண்ணு கலக்குதே. வாயில இருந்து போக வருது. அண்ணே, நீ சாமியார் வேஷம் போட்டு மணி ஆட்டிக்கிட்டு இருந்தா அங்கே ஆட்ட முடியாதுடா. ஒரு செம்மப்புகர் உனக்காக செட் பண்ணி வச்சிருக்கேன். உன்னை நாடத்துக்கு போட்டது தப்பு. அங்கே வை. என்ன எல்லாமே என் அரி நான் பிடிக்கல. இந்த செங்கோரங்க பிடிச்சிருக்கேன். அது ஏன் அந்த கிருத்திரம்? எனக்கு தான் கண்ணு தெரியலையா இல்ல கண்ணாடியா? ஏன் பண்ற? நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேன். நீ நோகாம ஏடிஎம் போட்டு காசு எடுத்து போயிடுற. நீ வா குருட்டு முட்டை. என்ன கண்ணாடி போடுற மொத்தம் பெரிய கேஆர் வச்சியா? ஆடி பிறகு தனி முட்டை அனுசரிச்சுக்க. பார்த்தா உளுந்தோட வாங்கி எங்கும் பொன்னாகுமே. என்னது தலையில நரைச்சுட்டால் நீ தொட்டால் நெஞ்சம் பொன்னாகுமே. நீ தொட்டால் வளர்த்த கோழி குஞ்சு செத்து போச்சா? செத்து போச்சு. நீ ஒரு அரிப்பட்டு சக்காசி மாட்டாங்க. அப்புறம் நாளைக்கு அவன் அக்கி முட்டியா மைத்த முடிட்டேன். கம்ப்ளீட் வரக்கூடாது. இருக்கிற நம்பர் 1 ரொப்ப பையன். அவன் தான் டெய்லி 50 படம் பாக்குறேன். என்ன படம்? ஒரு படமும் சரியா இல்ல. படம் ஒண்ணு கூட வரவே மாட்டேங்குது. அந்த கோடான கோடி புண்ணியம். இந்த ஒரு பிள்ளைய மட்டும் எப்படியாவது கரெக்ட் பண்ணி விட்டு எனக்கு. இது யாருமே எனக்கு வேணாம். இந்த சங்கத்திலே உள்ளவங்க டாண்டர் வர்ற டாண்டர் யாருமே எனக்கு வேணாம். உன் கூட வருத்தம் பூரா நீ எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகேவே ஆகண்டா. ஒரு நாளைக்கு எப்படியாவது அடிச்சுட்டு நான் பொம்பளை இல்ல ப்ரோ. இப்பயே காம முத்தி போச்சே. 15 பேர் எனக்கு நாளைக்கு அடிச்சுட்டு இருக்காது. பொம்பளை போக கீழே வந்து மேல வரைக்கும். அண்ணே, அந்த பிள்ளை உன் உசுறு. அந்த பிள்ளைக்கா உசுர விட்டுவியா? உசுரன்னா மதுரை கூட விட மாட்டான். ஏய், நீ போயிட்டு நாளைக்கு வாடி. ஏன்னா அவன் முத்தி போச்சு. முன்னாடி சட்டி இட்டு கிழிச்சு போயிருக்கான். அது சும்மா பேசுவேன். முட்டைக்கு எந்த பொம்பளையும் அமையல. விடு விடு. அதுக்கு 60 ரூபா தானே. 60 முதுகு தொட்டானா 60.
கையை தொட்டா 15 ரூபா. இது என்னடா ஒவ்வொரு லிஸ்ட் போடுறேன். உன்னைய வச்சு இப்படித்தானே நான் சம்பளத்துல பிடிக்கிறேன். மொத்தமாவே சம்பளம் வேணாம். அவன் என்ன அவ்வளவுதான். நேத்து ராத்திரி அம்மா. தூக்கம் போச்சடி சும்மா. அத்தா அத்தா பத்த கிளி, அத்தா அத்தா பத்த கிளி. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா கண்ணால கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா எந்த இடத்தில் சுகம் இது அதிகம் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் கண்டுபிடிப்பேன். அங்க சுத்தி இங்க சுத்தி டேசிகள் எடுக்க வந்துட்டானே. மஞ்ச பொடி தேக்கையில் கடலோட கடலரச கடலோடு கடல் உரசே தினமும் கடலோட தான் கடல் வரசுமா. என் கம்மாவோட கம்மா வரச பக்கத்துல கம்மா இருக்கு. அப்படி போடு. இன்னைக்கு எருக்கலம்பூ அவரம்பூ மல்லி எப்ப முல்லப்பூ. மூங்கி மரம் தென்னை மரம் முளைகளை எங்க பத்த வச்சாலே முருங்கை மரம் மந்தனத்தை வேப்ப மரம் பனை மரம் தென்னை மரம் தந்தானக்கடி தனக்கு நக்கடி. ஏய் இங்க வாவேன். அவன் காலை இழுச்சு இப்படி வந்தால உன் இந்த ரைட்டு ஹேண்ட் லெக் தட் இஸ் மை பட்டாரா. ப்ளீஸ் அதை செய்ய உனக்கு 500 ரூபா தரேன். இல்ல இப்ப அதுதானே செஞ்சு உள்ள வந்திருக்காங்க. யாரு அந்த முகரைய உனக்கு ஒப்புதா? இல்ல தாத்தா மாதிரி இருக்காரு. மண்டையில நரைச்சு போயிருக்கு வேற. நாட்டுக்கு செத்து எனக்கு மண்டை வேலை நரைச்சிருக்கு. என்னமோ சொல்ல வராரு. என்ன நீ போய் உடம்பு போங்க. அந்த கடல கொள்ள உரத்தில காட பூரா ரெண்டு நிக்க கடல புள்ள உரத்திலே காட பூரா ரெண்டு நிக்க. அவன் கோழி குஞ்சு மாதிரி இருக்காரு. அவரை போய் ஏன் அடிக்கிறீங்க? அந்த கோழி குஞ்சு சுருட்டு கீழே விழுந்துச்சுன்னா போச்சு. குஞ்சை புடிச்சு விடுறியா? கோழி குஞ்சை புடிச்சு பஞ்சாயத்துல விடுறாரு. கடைசியில என்னை 2 பேரும் செக்யூரிட்டி ஆக்கிட்டீங்க. உள்ளதானே வருவிய? நான் ஃபர்ஸ்ட் வரேன். அல்ல 2 பொசிஷன் ரெடியா பண்ணுங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் மியூசிக். என்னது ஃபர்ஸ்ட்? அந்த கடல கொள்ள உரத்தில காட பூரா ரெண்டு நிக்க அந்த கடல புள்ள உரத்திலே காட பூரா ரெண்டு நிக்க. வயசான காலத்துல கோவப்பட்டா உடம்புல பிரஷர் வரும், சுகர் வரும், இது வரும், அது வரும், எல்லாம் வரும். எல்லாம் வரும், சேர்ந்து வரும். நீ புடிச்சு விட்டுரு, எல்லாம் சரியா போயிடும். கையெல்லாம் புடிச்சு விட்டீங்கன்னா இல்ல இவ்வளவு ஒரு அழகான பிள்ளை விட்டுட்டு என்னமோ பின்னாடி கால தூக்குற. ஏண்டா நல்லா எனக்கு தான் ஒண்ணு கிடைக்கல. ஏது போய் நல்லா 24 24 24 24 ஐயோ கோழி குஞ்சு அடிச்சுட்டாங்களா? அவங்கள கோழி குஞ்சு அடிச்சுட்டாங்க. அவர் அடிச்சால கூட வரல, நீ அடிச்சு விடுறியா? எல்லாம் எரிச்சலா இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன சொல்றாரு? மைத்த புடுங்கறாங்க. தெரியாம தானே கேக்குறேன். நான் 10வது பாடம் எடுத்தேன். சொல்லு யாரா நேர கூப்பிட்டு ரிப்பேர் பண்றேன். எங்க அண்ணன் எங்க அப்படித்தான் இருப்பான். மச்சான் மச்சானா என்ன வண்டியில வரல? அண்ணன் தம்பின்னு பேசிட்டு ஐயோ கோழி குஞ்சு. என்ன பார்த்தா ஆடு உள்ள உனக்கு ஏத்த ஜோடி உள்ள
என்ன கொண்ட ஆடுபுள்ள உழைச்சி காட்ட கடுபுள்ள ஏன் என்னை பார்த்து வெக்கப்படுறாய்? I love you. லவ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அப்படின்னு சொல்ல மாட்டேன். என் தம்பி இருக்கிற வரைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். தம்பி இல்லாதப்ப சொல்லுவீங்களோ? என் தம்பியும் நீயும் 16 வருஷம் 10 ஆண்டு வாழணும். உங்க அண்ணனா? கேட்ட பேர் ஆரியா? இல்ல இப்படி கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்தா விளங்குமா? அது கருப்பு இல்லைங்க, இது வந்து இது ஆஷ் கலர். இது புழுத்துளி. ஆஷ் கலர், ப்ளூ கலர்ல. என்ன பார்த்து ஆடு உள்ள எனக்கு என்ன கொண்ட ஆடுபுள்ள சம்பளத்துக்கு அவளை நெருங்க விடவே மாட்டேன். பாவம் அந்த கோழி குஞ்சு போய் ஏங்க அந்த பாடுபடுத்துறீங்க? ஏய் சேப்படியா மூக்காந்தண்ட உடஞ்சு ஒரு அளவு பாவமே கோழி குஞ்சு பாவமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில இருப்பேன் உன்னை பார்த்து பார்த்து ரசிப்பேன். எதுக்கு? பக்கத்தில திருப்பேன் நான் விதை எந்த இருந்து முழிப்பேன். என் முகத்தை நல்லா பாருங்கயா. எம்பிட்டு அழகா இருக்காரு. மழை தண்ணியில முங்குன நல்லாம குட்டி மாதிரி இருக்கேன். சீச்சி, இல்ல இல்ல, இவன் வந்து தவளை குஞ்சு மாதிரி அழகா இருக்கு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. காலைல தான் பாஸ் வாக்கிங் போகணும், இப்ப இல்ல. என்னடா வேமா போய் இது இருதல பாம்பை பார்த்தவனே வர மாட்டேன். என்னை ஆட விடா. நான் உன் காலை பிடிச்சேன். இல்ல இல்ல, அவருக்கு மோசம் பிரச்சனை. ஆடுங்க ப்ரோ. பல்ல பல்ல இழுக்காத எத்து பல்ல புடிங்க புரிய மயிர்மானே. சரிங்க வா. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. பூவாருன்னா மண்டையில வைக்கணும். ஒண்ணும் பூ ஒண்ணும் சொன்னால அதுக்கெல்லாம் கருத்துக்கள் சொல்ல வேண்டும். சொல்லுங்க, உங்க திருவாயில் எடுத்து ஓதுங்கள். ஏன்னா ஓதல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏய் ஏய் ஏய், செருப்பே அடிப்பியா? யார் அடிப்பா? நான் இருக்கேன், பாடுங்க. அழகா என் கிண்ணத்தை எழுதுகின்ற அந்த பாட்டு அழகா உங்களை அப்படி அடிக்கிறாங்களே அழகா. அவரை அடிக்க அடிக்க உங்க மேல எனக்கு இது வந்துருமோன்னு பயமா இருக்கு. நீ மட்டும் வந்தா அவ உண்மையிலே அடிக்கிறியாமா? வேற வேற டான்சர்லாம் வந்தா கட்டி போடுறா கட்டி போடுறா. சரிங்க வாங்க. இங்க வாங்க. வேணா இப்பயே 170 ரூபாய் குறைச்சிருக்கியா? சரி, என் சம்பளத்துல 200 ரூபாய் கொடுக்குறேன். ஐயோ வேணாமே. ஐயோ, ஏன் சம்பளத்தை தரேன். கைய பிடிங்க. கைய பிடிக்கிறீங்களா? நீ புடிச்சு விட சொல்லு, அவன் சம்பளத்தை புடிச்சுக்கிறியா? புடிச்சு விட சொல்லுவேனா? கட்ட புள்ள குட்டா புள்ள உன்னோட ஏன் சாங்க புள்ள. அவர் போறாரு. நெல்லோட அருமை எப்ப தெரியும்? அப்பதான் தெரியும். நீங்க பாடுங்க அழகா. உங்க சாங்குக்காக 3 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. கை தட்டுங்க ஜோரா. உங்க திருவாயை திறந்து கொஞ்சம் பாருங்க. நிலா ஓடி வா. இந்த பாட்டுக்கு எப்படி ஆடுறது? அதான் வேற பாட்டு பாடுங்க. சும்மா நிக்காதீங்க, சொல்லுங்க வைக்காதீங்க. என்ன அவுத்துக்கிட்டு இருக்கா எல்லாத்தையும்? இப்படி பாக்குறதுக்கே கொடூரமா இருக்கு, அப்படி பார்த்தா செத்துருவேன். அப்படி நின்னுட்டாரு பெரிய சார் மூக்க என்னை கொல்றதுக்கு பிளான் வளைஞ்சு விழுந்துரும். அது வளைஞ்சு வந்தா வேலைக்கு ஆகாது. நேரம் இருந்தா வேலைக்கு ஆகும். மூஞ்சி இருந்தா நேரம் இருந்தா தானே தாவர
சிங்கி அடியா எதுக்கு உள்ளால வந்து நிக்கிறா? இல்ல அவரு ஆடினாருன்னு நினைச்சு அவர்கிட்ட அடிச்சு நான் தானே ஆடிக்கிட்டு இருக்கேன். எப்பயும் ஒரு பக்கம் தானே வருவாங்க. நீங்க 2 பேர் இருக்கவும் யாருக்கு பண்றதுன்னு தெரியாம நானே முடிச்சு போய் இன்னைக்கு 2 ஏறு வந்திருக்கு. அது மின்னுத்தி ஏறு. சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி வஞ்சி வளைஞ்சு கும்மி அடி யாரு யாரு சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி சிரிச்சு வளைச்சு கும்மி அடி அழகா செய்பிரியாவா யோ செய்பிரியா என் பேரு இப்படியே சொல்லிட்டாலும் என் பேரு எனக்கு சந்தேகமா இருக்கு. அழகா ஆனா உனக்கு கொண்டையே திரண்டு இருந்தால் வாமா 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 வல்ல ஈனா போமா வாமா 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 வல்ல ஈனா போமா அழகா அடுத்து ஃபீலிங்ஸ் நிக்கிறாரு. உன் பிள்ளைய மேடம் மணிக்கு ரொம்ப கவலைப்படும். ஐயோ கோழி குஞ்சு பாவம். பாவம் உன வள்ளிதம்ம நாடத்தை கூட்டு வந்து 3500 சம்பளம் கொடுத்தா என்னையும் முருகனையும் கேட்காத கேள்வி கேட்கிறேன். அப்படி என்ன கேள்வி கேட்டாரு? பங்கு வண்டியும் சைக்கிளையும் ஓட்டிக்கிட்டு வால்டிப்புல காத்துறாங்கன்னா காரியாவட்டில இருந்து எச்சிய தொட்டு ஓட்டிக்கிட்டு மருதங்குடி ஓடின வயலுக்கு ஏசி கார்ல வந்தா ரப்பு எப்படா இருக்கும்? பிள்ளையாரு தம்பி முருகா ஐயோ என்னடா பண்ண போறா? ஐயோ கோழி குஞ்சு பாவம். சான்சி நான் போயிட்டு பாத்திருக்கீங்கல்ல டவுலில ஒண்ணு மணிகண்ட பெட்டியில தூக்கி போடுவேன் இல்லைன்னா மை செட்டு பாரு யாரா முடிவு பண்ணிக்கோங்க. Oh my God! அண்ணே இந்த 1 ரூபா இருக்கனே பிச்சைக்கார பையலுக்கு போய் கம்பெனி கொடுக்குற வரீங்க. அடிக்குது குளிரு என்ன சொன்னீங்க? அடிக்குது குளிரு அவதாரி உள்ள பூங்கோடி கொம்பை தேடுதே பெரியா என் கம்பை தேடுது. கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படி எனக்கு போகும்போது கோவம் வந்துச்சு. நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு சொல்லி வைக்க முடியாது. அவன் துணியை விடுமா. அதனால என் கண்ணே இப்போ உன்னை நான் கட்டி பிடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்தாலும் வர வண்டி எங்க நிக்கன்னு யோசிச்சிருவேன். என்ன பீரோல திறக்கிறாங்க நகையை உள்ள வைக்க கூடாதுன்னு சொன்னேன். எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஏன்னா உன்னை மாதிரி இந்த மாதிரி உடம்பு அமையாது. அது நீங்க நிக்கிறேன் பாரு சிப்பி பாரு நாய் மண்ணெல்லாம் கலப்பேன் காலத்துக்கு ஒண்ணு கடிப்பேன் எரிச்ச ஒரு நாளைக்கு கூட நக்க விடவே மாட்டேன். கொஞ்ச
நேரம் அந்த பிள்ளைய அந்யோன்யமா இருக்க உடனே நல்லா இருப்பா, உனக்கு அமைதின்னு இரு. நான் அதெல்லாம் உருகுதே மருகுதே ஒரே பார்வையும் உருகுதே, மருகுதே, இங்க ஒழுகுதே. அதனால உனக்கு மட்டும் பொம்பளை தொட்டு தொட்டுடா. இது என்ன பழக்கம்? என்னது? இப்ப நீதான் பாம்புட்டு போற அப்புறம் சொரிஞ்சு விட்டு ஆக்கி விட்டாங்க. சரியா ஒரு டிசிப்ளின் வேணும் ஜவா. இவனுக்குலாம் இடம் கொடுக்காத. இடம் கொடுத்து கொட்டாய் ஓட்டு பிரிச்சுட்டு போறவனு கொடுக்கலாம். இவன் பிளாட் ஊண்டி அங்கனே போர் போடுறேன். நாளைக்கு தாஜி தாட்ட போனா கூட செல்லும் செய்யா. ஏன்னா உன் உடம்பெல்லாம் அவன் முண்டை விட்டு படத்தை மட்டும்தான் பார்க்கணும். நேரில் அமையாதுண்ணே. பட்டில் பாருங்க தேங்காய் அதுல மாதிரி அதே மாதிரி முட்டைக்கு ஒருத்த கண்ணு தெரியாது. கண்ணை புதுக்கிறேன் பாரு வெளியே கட்டலாம் இந்த மாதிரி தான். நான் உன்னை இவ்வளவு தூரத்துக்கு நெருங்கி கட்டி பிடிக்கிறேன். உன் பிடிச்ச ஒன்றும் சொல்ல மாட்டேன். அறுவாடுத்தே வெட்டுவேன் காலையில. சாரி எனக்கு நீ சின்னம்மா போடா. இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திட்டு நீ வரேன். நான் உன்னைய சின்ன வயசுல இருந்து புதுக்கோட்டை பக்கம் வரும்போது உன்னைய நான் பார்த்துக்கிட்டே சின்ன வயசுல இருந்து நான் ரொட்டி வாங்கி கொடுத்தியா? என்ன ப்ரோ போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? இல்லை ப்ரோ நான் அவளை ஒன் சைடா அவ்வளவு நாளா பார்த்து கொடுத்தீங்களா? அப்பா அப்ப கண்ணு கட்டுருக்காரு. அப்ப நீங்கன்றேன் பாரு. கண்ணாஸ்பத்திரி போகணுமா? அவன் என்னதான் பண்ணுவேன், காசை கூட வெட்டி போடுவேன். நீ கண்டுக்கிறாத மாமிட்டு வந்துட்டே இருக்கான் அவனுக்கு. அது எரிஞ்ச தீ தெரியுதா நெஞ்சுக்குள்ள? நீ நெஞ்சுக்குள்ள பாரு. அதனால என் கண்ணே, இந்த உலகத்துல எவனுக்குமே இப்படி கல்யாணம் நடந்துடக்கூடாது. ஆமா ஆமா, மதுரை மாவட்டத்தாவணியில வச்சிருக்கோங்க கல்யாணத்தை. எல்லா மாவட்டத்துல இருந்து ஆள் வருவாங்க. அவங்க வாங்க வந்து வந்து போட்டு போவாங்க. அர்ச்சதை அர்ச்சனை போட்டு போவாங்க. அர்ச்சனை உனக்கு எந்த ப்ராப்ளம் உடம்புல இல்லையில? ப்ராப்ளம் எப்படி வரும்? சும்மாவே கட்டி கொடுத்தா ப்ராப்ளம் எப்படி வரும்? இதுல போய் என்ன ப்ராப்ளம் இருக்கு? என்ன ப்ராப்ளம்? என்ன ஒண்ணு கூட ஆகாது. அது வாடுங்க தெரிஞ்சுட்டே. நம்ம கல்யாணத்துல சைவம் போடுமா அசைவம் போடும்? கொஞ்சம் தான் ரைட்டுங்க. நான் போய் சூடம் சாம்பிராணி பத்தி எல்லாம் எடுத்து வரேன். சாம்பிராணி அண்ணா கண்ணில் விட்டு நீர் விழாவுங்க. நல்லா காட்டுங்க, தீபாவளி காட்டுங்க. பத்திய பொறி சடக்கு சொறி விட்டுங்க. நீ வா, அவன் சொல்லிட்டு போனேன்ப்பா. வேதனை இல்லை, அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த வேதனை தெரியும் பிரியா. நம்ம உண்மையான லவர் மாட்டுல தப்பா சொல்லு. ஏய் பிரியா, டவுசர் போடலையாடா? போடல போடல இன்னைக்கு போடல. உடுக்க காயுது, நான் பார்த்து பண்ணிட்டேன். அது ஏற்பட்டுங்கய்யா. பூ போட்ட தட்டி நான் கரெக்டா கண்டு ஓட்டுவேன். என்னதான் கண்ணு ஓட்டேன் முகர கட்டை பேர் போடுங்க. அதான் ஒத்த கதை தெரியுது. என் கண்ணே ஜெயபிரியா, என்ன இவர் மண்டையில அடிக்கும் எந்திரிச்சு போற காத்து கொடுக்க மண்ணு இதுல ஓட்டுறோம்டா. பறக்கு நீ ஏதாவது பண்ணு இல்லைன்னு போடிக்கிட்டு அண்ணே முத லவ் பண்றீங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் லைன் ஆகும். அப்பதான் வாசல் எடுத்து ஆகுமா? நம்ம கல்யாணம் பண்ணிட்டு மொட்டை மாடியில படுத்துக்குருவானடா. ஆமா, அங்கதான் யாரும் வர மாட்டாங்க. மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படித்தான் காத்துக்கிட்டு இருந்தா மாடு இருந்தாலும் மேய போயிடும். வந்துருச்சுண்ணே, காடிக்கு வந்துருச்சு. கண்ணே
எனக்கு ஒரு மாதிரியா வருது. இவங்க கூட பெத்துட்டு போயிடுவாங்க. நீங்க பண்ற வேலையில வா ரொமான்ஸ்னே. ரொமான்ஸ் என்னடா? நானும் உன்னை பார்த்து படம் பார்த்துறோம் பார்த்தா ஒண்ணு ஆகலடா. நானும் தடம் உன்னை பார்த்து என் மண்டை வெங்க. இப்ப பாரு நீயே சந்தோஷப்படுவ. நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை வரந்தா மருதமணின்னு பேர் வைப்போம். ஆம்பளை பிள்ளை மயத்துல வரப்போம். ஆம்பளை பிள்ளை வரணும். ஆம்பளை பிள்ளை இன்னும் வயக்காடே உழுவுலையா? அதுக்குள்ள ஒரு இன்னும் ஒண்ணுமே முருங்கலையா? அவரையே உங்க குறவனை பிடிக்கிறாரு. இன்னும் வானம் கொண்டால 3,000 மாடிக்கு பிளான் போட்டாரு. அவன் மனசுல உள்ள வேதனையை கொட்டி தூக்கி உனக்கு கற்ப போய் ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. அப்படி இல்லைன்னா முருக ஊதி ஜவுளி கடை கட்ட போய் வாங்கிக்கிறோம். ஏன் லோட்டி வச்சு விடுக்க போறியா? அது ஏன்டா டிபி நோக்காது ஏன்டா நீ ஏன் தண்ணற? தினவாண்டி ஒண்ணு பேசாம இருக்கு. நீ ஏன் இருடா தெரியாம நாடகமா இல்ல செக்ஸ் படமா? காய் மரவுதான் நாடகம். அவன் இன்னொருத்த மொட்டாட்டி ஒரு வயிற்று பொழப்புக்காக வந்திருக்க பொம்பளை பிள்ளைய தாலி என்ன பண்ண சொல்ற? நீ என்ன பண்ணுன? என்ன பண்ணுன? அப்ப நீ போட்டு ஏன் உணர்ச்சி கக்குற? நான் ஒண்ணுமே நான் பாடு நான் அந்த வீட்டுல வந்து நீங்க பண்ணுக்கிறேன். போய் அவருக்கு பணியனை பிடிக்கிறது எப்படி பாவம். அவன் நெஞ்ச பிடிக்கிறான் பாரு. பொண்ணு எடுத்த ஐ லவ் யூ. தம்பா போ, பயம் இல்லாம போ. எந்த ஒரு பயமும் உனக்கு வேணாமே வேணாம். ஏன் ஊதி விட்டு அனுப்ப போறேன்? என் தம்பி வந்து அப்படியே சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிக்கலாம். நான் சேவல் மாதிரி ஏறணும்னு இறங்கிடுவேன். இவர் அங்கனே தானே 8 வருஷம் வாய்தாவுக்கு எடுப்பாரு. தம்பி நானு உனக்கு என்னதே நீ என்ன அதை தவிர அடிச்சாலும் செருப்பு கட்டிட்டு அடிச்சாலும் உனக்கு நான் கைமாறு என்ன செய்வேன்? சிவாஜி கணேசனை ட்ரை பண்றேன். ஏன் உண்மையிலே தம்பி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஒரு நாளைக்கு எனக்குள்ளதை சுற்றுவட்ட நடத்துறது கட்டவும் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு இளைஞர்கள் கூட என்னெல்லாம் தெரியவே தெரியாது. இனி இந்த உலகம் பூரா வெளிநாடு பூரா தெரியப்படுத்தியது தம்பி ராதாகிருஷ்ணன். யாருக்குமே தெரியாது தம்பி. கட்டவும் நாடகம் 20 வருஷமா ஆடுனேன். அதெல்லாம் பெருமையா சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 3500 ரூபா தர்ற தம்பி சம்பளம் தர்றேன். நான் உன்னை பெருமையா அதுதான் எனக்கும் புரியாம என்னதான் சொல்ல வரீங்க? 3500 ரூபா சம்பளம் தர்றேன். சரி, அது நான் பெருமையா சொல்லிக்கிற முடியாது. எதான் பெருமையா சொல்றீங்க? உன் நடிப்பை குறைச்சு என்னை நடிக்க விட்டு என்னை பேர் வாங்க விடுறவர். அத கூட நான் பெருமையா சொல்ல முடியாது. ஹலோ இருங்க, அதை கூட சொல்ல முடியாது. அதை கூட வேற ஏதோ விஷயம் இருக்குது. காலையில 2 பணியாரம் சாயங்காலம் ஒரு உளுந்தோட வாங்கி தர்றேன். அத நான் பெருமையா சொல்ல முடியாது. இதுதான் பெருமையா சொல்ல போறீங்க. ஏசில கூட்டிட்டு போறாரே வண்டி வச்சு, அதெல்லாம் பெருமை இல்லை. நான் என்ன கைமாறு உனக்கு அதுக்கு எதுக்கு மொத்தம் நெஞ்சில் அடிச்சேன். என்னாச்சு? அவ்வளவு சம்பளம் கொடுத்து இந்த உலகம் எல்லாம் என்னை தெரியப்படுத்தி தினமும் இந்த பொம்பளை கூட்டி விடுறவாரு. பொம்பளையா கூட்டி விடுறீங்க? விளையாட்டு பிள்ளை பேசிட்டு போறான். தம்பி அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா செருப்பத்தி போறான். நீங்க சொல்றதுல எனக்கும் ஒரு விஷயம் என்ன புரியல. நான் அண்ணனா பிறகு நீ தம்பியா பிறக்க. இப்பவும் அப்படித்தானே பிறந்திருக்கீங்க. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செந்து கட்ட பாடதம்மா ராதா மனசு. அக்கம் பக்க யாரவில்ல ஆளுங்க ஆரவில்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே சுப்பிரமணிய காணவில்லை. செவ்வரளி தோட்டத்தில ஒண்ணு நினைச்சு செந்து கட்ட பாடதம்மா இந்த
டேய் இங்க வா தம்பி வேகத்தட டேய் இவ்வளவு நேரம் அங்கேதான் இருந்தீங்களா இந்த பிள்ளைய என்னமோ கையோட தடவிட்டு ஓடுன மாதிரி இருந்துச்சாடா அவர் ஒரு மூலையில ஆடினா நான் ஒரு மூலையில ஆடினேன் எனக்கு மூளையை குழப்பி விட்டாங்களே ஐயோ நான் ஆடவே இல்லை தம்பி நாங்களே அவர் ஒரு ஓரமா ஆடினா நான் ஒரு ஓரமா ஆடினேன் நீ என்னமோ அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி பண்ற மாதிரியே எனக்கு அந்த உறுத்தது யானை ஏறி நெஞ்சில் நங்கினாங்க மாதிரி ஏங்க ஏங்க இங்க இருங்க என்னை சந்தேகப்படுறீங்க இவ்வளவு கட்டி பிடிச்சீங்க நான் உங்களை கட்டி பிடிச்சேனா உங்களே கட்டி பிடிக்கிறாங்க போது அந்த கருவண்டை எப்படி கட்டி பிடிப்பேன் ஐயோ 13 தினிய சந்தேகப்பட்டனே 10 தினி அது வோல்ட் 13 தினி அது என்ன 13 தீனி 3 எக்ஸ்ட்ரா உன்னை சொல்லிட்டேன்டா 10 தினிய ஒரு தீனியை வாங்கி கொடுக்க மாட்டேங்க உங்க 13 தங்கச்சியை எப்படி வளர்த்துருக்கீங்க என்னை சந்தேகப்படுறீங்க வெயில்ல காட்டாம வளர்த்திருக்கேன் மச்சான். என்னது கோபா வெயிலே காட்டாம வளர்த்திருக்கேன். ஏன் லைட்டை போட்டு காட்டுறியா கோபா கோபா நீங்க இல்லைன்னா செத்துருவேன் கோபா செத்துருவேன் ரெண்டு பேரும் அப்படி சொல்லாதீங்க. நீ போட அவங்க மயிர் மேல பெரிய அழுது நக்குவேன் பாட்டு மறந்து வச்சாடா பொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்புள் அமையிலே பசிக்கிற மனசிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீர்விலே அண்ணவே என்னமோ சொல்ல நினைச்சு அங்க என்ன பண்றேன் அவன் போய் எல்லாம் சூப்பரா போட்டிருக்காங்களே நான் சீரியல் எல்லாம் ஏய். அண்ணா இங்க வாங்கண்ணே ஏன்னா அது உறுத்துது எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் கஞ்சா வைக்கிற மாதிரியே இருந்துச்சு நீ வாங்க நீ பிளாக்ல கஞ்சா ஓட்டுற மாதிரி இருக்கேன் அவன் பெட்டி கடையில கனாய்ஸ் போயில வைக்கிற மாதிரி இருக்கான் ரெண்டு பேரும் நடந்தாத காசு ஐயா காவல்துறை இருக்காக பிடிச்சிருவாங்க. இருங்கடா நீங்க 2 பேரும் கட்டி பிடிக்கவே இல்லை இங்க வாடா இல்லை இந்த கோமிய வாடா வருது இங்க வாடா இந்த கத்தால வாடா வருதுடா 2 பேரும் உடம்புல என்ன வாடா வருதுன்னு தினசரி சந்திக்கிறேன் எனக்கு தெரியாதா இதுக்கு தான் அப்பவே சொல்லி சென்ட் அடிச்சுட்டு வான்னு கேட்டியா பிடஞ்சு உருண்டு இருக்காங்களா நம்மதான் இல்லை இல்லை அடியே பல்லுகிட்ட ஜம்புன்னு உருத்து வச்சிருக்கேன் தானாட்டுதே. அழுகவே அழுகாத. என் தம்பியோட நீ நல்லா இருக்கணும். எனக்கு தெரியும் நல்லா இருக்கும்னா அங்கேயே ஏனிய போட்டியாரு என்னத சொல்ல காதல சொல்றி காதல் நீ அங்க காதுல சொல்லி என் மூக்குல சொல்லு. மூக்குல சொல்லணும் மூக்குல எப்படி சொல்லுவாங்க ஐயோ, பாவமே. ஏன்னா அவன் சொல்ற வேலை செய்யாத. என்ன வேலைய என்ன வேலை சோத்திரம் ஆண்டவரே என்னைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க இந்தா சொல்லிட்டேன் இந்த சொல்றேன் மலையோர மாங்குருவி மாவிரையில் பாட்டெழுதி பாடுவரி மலையோர மாங்குருவி மாவிரையில் பாட்டெழுதி பாடுவரி மகராசம் உன்னரவி நாற்பதெல்லாம் மலையோர மாங்குருவி மாவிரையில் பாட்டெழுதி
என்ன சொல்லிக்கிட்டு இருந்தே மறந்து போச்சு. மசூர் வரும். ஐயோ. செம்பருத்தி பூவிதா, கண்ணுக்குள்ளே காதலெனும் தீயா, சின்ன இரு தெய்வமெனும் நோயா, என்ன சுகமோ, எப்போ வருமோ, என்னவோ பண்ணுவதா ஆசை. மகராச உன்வரதை நாற்பதா என் மனசு தீருதடி. கல்யாண மாப்பிள்ளை என்ன நீ பாப்பிள்ள கூடி நாடகி. ஊரெங்கும் உன்னோடு கண்டதில்லை. அன்னையிலே சந்தனத்தை ஆசைகளை தந்ததில்லை. என்ன பாட்டு நின்று விட்டது? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா? இது எதுக்கு நீ இந்த பிள்ளைய கட்டி பிடிக்காம ஏன் அப்படின்னு நடிக்கிற? நாளைக்கு இவளை கல்யாணம் பண்ணி விட்டு போனாலும் உன் இம்சை தாங்காது. நீங்க ரெண்டு பேர் நீங்க ரெண்டு ஐயோ, எனக்கு வேணாமே. ஐயோ, எனக்கு வேணாமே. எனக்கு வேணாம். எனக்கு கையை நான் எடுத்துட்டேன்டா. என்ன இந்த தடவை தடவுறாரு? நீங்க இன்னிலிருந்து எனக்கு அண்ணி வேணும். ஐயோ அப்படி சொல்லாதீங்க மாமா. நீங்க- நீங்க இல்லைன்னா செத்துருவேன் மாமா. நடிக்காத ரெண்டு பேரும் எனக்கு தெரியாம பின்னாடி கள்ள தொடருவானா? இருங்கடா. நீ ஏன்டா அவசரப்பட்ட வேணாம்னு சொல்ற அப்புறம் கையை என்ன மொச்சு மொச்சுன்னு அடிக்கிறீங்க? வேணாம்ன்றது வேணா கையை பிடிச்சி. ஐயோ, எனக்கு வேணாமே. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷம் இன்னும் சொல்லவே இல்லை. ரொம்ப அவசரப்படாது. ஆனா உங்களுக்கு பிறக்கிற பிள்ளை எனக்கு ஆனந்த கண்ணீர் உன்னை வைத்து உனக்கு பிறக்கிற பிள்ளை உனக்கு இருக்க மனது இந்த உலகத்துல யாருக்குமே இருக்காது. ஐயோ ஆண்டவா, அவர் கை என்று நினைத்து ஆண்டவா, இந்த உன்னை குடிச்சு நோண்டவா. ஆனா இவளை ஒரு நாள் கூட நீ விட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னே இருக்க கடைசி மாட்டேன், இருக்க மாட்டேன். ஒரு எப்படியாவது வாழ வைப்பாரு. நீ ரெண்டு சந்தோஷமா இருங்க. கேக்கிட்ட ஒரு 4 ரூபா அடைஞ்சினேன். 4 ரூபா செல்லாம போய் எத்தனை வந்து ஆச்சு. இப்ப நான் யாரை விரும்புறது? மண்டே தான் விரும்புறேன். அண்ணே ராதா அண்ணே, உன் கூட இத்தனை வருஷமா நாடத்துக்கு வரேன். மருதமணி எனக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்து வைன்னு.